இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நம்ம கேம்பெயினை வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ ஃபுல் ஃபிட்டாக விளையாடிட்டுருக்காங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ஜுரி இருக்குதா, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ருத்ராஜ் வந்து பேட்டிங் நெட் செஷனில் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் போய் விளாண்டாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேவே யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, தீபக் சகர், சொலாங்கி, முகேஷ் சௌத்ரி, ராஜ்வர்தன் அங்கர்கர், சுமர்ஜித் சிங், நிஷாந்த் சிந்து. இந்த பிளேயர் ஃபஸ்ட்டில் இருக்க பிளேயர் தெரில. சுமர்ஜித் சிங் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சும்மா வார்ம் அப் ஆகட்டும் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, சொலாங்கி பவுலிங் ப்ராக்டிஸு, நிஷாந்த் பேட்டிங்கு, ருத்ராஜும் பேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்வர்தன் அங்கர்கர் அதே சேம் ஆக்ஷனில் பவுலிங் போட்டுட்ருக்காரு. வருஷம் இதுதான் நடக்குது. ருத்ராஜ் வந்து லியோ வெல்கம் பண்ணுறது. ஸோ எல்லோரும் வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு போர்டாட்டை கொடுத்தாங்க. இப்போ நம்ம தலைக்கு ஒரு போர்டாட்டை கொடுத்துருந்தாங்க, கையில் இருக்குது. அது என்னென்னு நம்மளுக்கு வந்து இன்னும் ரிவீல் ஆகலை. அப்படியே மறைச்சி வச்ச மாதிரி தான் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாங்க. ஸோ ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ட்விட்டரில் அது இல்லாமல் போய் பார்க்கலாம். சென்னை ஐபிஎல் அவங்க இதில் ஃபுல் வீடியோவில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம தலை இதுக்கு வந்து லியோதாஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, மரணமாக இருந்தது. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ட்விட்டரில் செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகேஷ் சௌத்ரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பவுலிங்லாம் போட ஆரம்பிச்சிடுவார். ஸோ அவர் வந்து ஃபிட்டாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தீபக் சகர் கூட ஓப்பனிங் ஸ்பெல் போட்டால் செம்மையாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் வேறு. லெஃப்ட் ஹேண்டர்லேருந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெபியூ ஐபிஎல்லே கலக்குனார். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையாக இருக்க போகுது. ஸோ ரச்சினும் இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் முடிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேம்பெயின் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ மிச்ச பிளேயர்ஸ்லாம் அப்படியே 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் ஆவாங்க. கான்வே வந்து ரூல்ட் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 8 வாரம் கழிச்சு ஆஃப் த ஐபிஎலுக்கு மேலே தான் ஆடுவார்னு. ஸோ அவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க வாய்ப்புகள் இல்லை தான் நினைக்கிறேன். இல்லைனாலும் எடுத்தாலும் அவர் சும்மாவது பெஞ்சில் வந்து இருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் ஏதாச்சும் அப்டேட்ஸ் மற்றும் ஏதாவது பற்றி தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்